ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு மேக்ஸ் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த ஃபார்மேட் சம்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா விச் இஸ் கிரேட்டர், இவற்றில் எது பெரியது அப்படின்ட்டு கேட்டு 2^20 ஆர் 4^10 இது ரெண்டில் எது பெருசு அந்த மாதிரி மாடல் சம் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது 2^20 நம்ம எப்படி எழுதலாம்? 2^10 × 2 அப்படின்னு எழுதலாம். 20 10 × 2ன்னு எழுதலாம். அதே 4^10 10 × 1 அப்படின்னு எழுதலாம். இப்போது 2^20 10 × 2ன்னு எழுதிருக்குல்ல, அந்த 2 வந்து உள்ளே கொண்டு வந்து 2 ஸ்கொயர் ஆகிக்கிறோம். கிட்டு 10 வந்து ஹோல் பவராக போட்டுக்கிறோம். அடுத்து 4^1 ஹோல் ஸ்கொயர் 10 அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போது 2^2 என்ன? 2 ஸ்கொயர் 4^10 அப்படின்னு வரும். இப்போ இங்கேயும் அதேமாரி 4^10 வரும். அப்போது ரெண்டுமே சேம் வேல்யூ. அப்போ இது ரெண்டில் எதுவும் எதை விடையும் பெருசு கிடையாது. இதோட ஆன்சர் என்ன? ஈக்குவல்னு ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். இதேமாரி இன்னொரு சம் சால்வ் பண்ணுவோமா? இப்போ 5^22 எப்படி எழுதலாம்? 5^11 × 2ன்னு எழுதலாம். இங்கே 3^33 3^11 × 3 அப்படின்னு எழுதலாம். இப்போது இந்த 2 உள்ளே கொண்டு வந்து 5² ஹோல் பவர் 11, இங்கே 3³ ஹோல் பவர் 11 இது வந்து இங்கே உள்ளே வந்துடுது. அப்படி இப்போது 5² என்ன? 25^11 இங்கே 3³ என்ன? 27^11. இப்போ இது ரெண்டில் எது பெருசு? மேலே பவர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதால கீழே இருக்கிறத பார்க்குறோம். 25 பெருசா 27 பெருசா? 27 தான் பெருசு. அப்போ இதுதான் பெருசு. அப்போது எது இதில் பெருசு? 3^33 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதேமாரி 2^10 ஆர் 4^5 இது ரெண்டில் எது பெருசுன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி